எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் காயத்ரி தேவி. இன்றைக்கி எங்கள் வீட்டோட தீபாவளி செலிப்ரேஷன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பெருசாக நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுக்கல. எடுத்த வீடியோவை அப்படியே வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்பவும் போல் ஏர்லி மார்னிங் எழுந்து எண்ணெயெல்லாம் வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீதி வேலைகளையே ஸ்டார்ட் பண்ணோம். சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. அது வரைக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டு வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் வேலைக்குள்ளேயே போனோம். அதனாலே பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். இப்போ முன்னெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமையும் கூட மாலையெல்லாம் வாங்கி போட்டிருந்தேன். இப்போ வந்து ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் மட்டும் மாலை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் முன்னத்த நாள் வந்து அங்கே ஊரில் போய் எல்லாம் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்போ வந்து நம்ம வீட்லேயே வந்து மாமரம் இருக்கு இல்லையா, அதனால் அங்கே மாமரம் வந்து மா இலையெல்லாம் பறிச்சு வந்தாச்சு. அதனால் முன்னாடி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மா இலை தோரணம் வந்து கட்டிட்டோம். பூஜை ரூமுக்குள்ளே நம்ம நிலவாசப்படிக்கு எல்லாம் வந்து பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நிலவாசப்படியில் வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் நம்ம உள்ள பூஜை ஏரியில் வந்து விளக்கேற்றியாச்சு. வந்துட்டு முன்னத்து நாள் நைட்டு தான் பலகாரம் எல்லாமே செஞ்சோம். முறுக்கு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா குலோப் ஜாமுன்னு கொஞ்சமாக ரவா லட்டு வந்து செஞ்சோம். இதுக்கப்புறம் இந்த தீபாவளி முடிஞ்சு இப்போ சஷ்டி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பலகாரமாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. அப்படி நான் செய்யும்போது நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து கடையில் வாங்கிட்டு இருக்கீங்க. நம்ம கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொஞ்சம் வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா அது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு தான். எனக்கே வந்து பலகாரங்கள் வந்து பெருசாலாம் செய்ய வர மாட்டேங்குது. நானே வந்து இந்த முறுக்கே போட்டேன், படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பயம் ஆயிடுச்சு. அதனால் இன்னுமே நானே வந்து கற்றுக்கணும். அதனால தான் வந்து இந்த சஷ்டி முடிஞ்சோடனே ஒன்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ட்ரையல் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து இருக்கேன். வந்துட்டு எங்கள் நாத்தனார் தான் வந்து இதெல்லாம் செஞ்சாங்க. நான் ரவா லட்டு மட்டும் நல்லா செஞ்சிடறேன் அப்படிங்கிறனால ரவா லட்டு மட்டும் வந்து நான் செஞ்சுருந்தேன். இப்போ தூப ஆராதனைகளோட பூஜைகளை வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நைட்டே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு லட்சுமி குபேர பூஜையும் இருக்குது. அப்படிங்கிறனால கண்டினியூவாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே வந்து ஃபெஸ்டிவல் டைமு ஃப்ரைடே டியூஸ்டே அப்படின்னு சொன்னால் சாம்பிராணி போடுற பழக்கம் இருக்குது. அப்படிங்கிறனால சாம்பிராணியும் போட்டால் தான் ஒரு பூஜையை ஃபுல்ஃபில்லாக முடிக்கிற மாதிரியே வந்து ஃபீல் ஆகுது. இங்கே உங்கள் வீட்டில எல்லாம் என்னென்ன பலகாரங்கள்லாம் செஞ்சீங்க, இல்லை வந்து கடையில் வாங்கினீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நான் போட்டிருந்த ஷார்ட்ஸில் சாரீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. நன்றிகள் எல்லாருக்குமே. இது வந்து நம்ம வரமகாலட்சுமிக்கு சாமி கட்டியிருந்தோம் இல்லையா, அந்த சாரீ தான். இது மீனாட்சி பச்சை அப்படிங்கிறனால கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களே வந்து எடுத்திருந்தோம். நாங்களுமே இது ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அவங்க வந்து கட்டியிருந்தாங்க. பார்த்தோன்னே அவ்வளோ பளிச்சுன்னு அவங்க தான் தெரிஞ்சாங்க. அப்படிங்கிறனால சரி ஓகே இது போய் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுத்தது தான். நிறைய பேர் ரேட் கேட்டிருந்தீங்க. ரேட் வந்துட்டு 9.5 இதோட ரேட்டு. சாரதாசில் தான் வந்து எடுத்திருந்தேன். இதே வந்து நம்ம கைத்தறியில் பட்டு நெய்யறாங்களா, அங்கே போயிருந்தீங்கன்னா 1000 to 1500 ருபீஸ் வந்து கம்மியாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹாலுக்கு நிலவாசப்படிக்கு அதுக்கப்புறம் சூரியனுக்கெல்லாம் வந்து நம்ம சாம்பிராணி வந்து காட்டிட்டு அப்படியே வந்து நம்மளோட பூஜையை முடிச்சுட்டு மீதி வந்து வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீட்லேயும் வந்து இந்த அன்னைக்கு 8 o'clock வந்து மட்டன் குழம்பு எல்லாம் வந்து வீடியோஸ் பார்த்தா அப்படியே அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6 நாள் கழித்து அதுக்கப்புறம் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நாங்கள் புரட்டாசிக்கு ஸ்டார்ட் பண்ண விரதம் நடுவில் அந்த நம்ம தீபாவளி வந்துச்சு இல்லையா, அதில் சண்டே வந்துச்சு இல்லையா, அது எதுவுமே நாங்கள் எடுக்கல. சரி நம்ம சஷ்டி விரதத்தை முடிச்சுட்டே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து நாங்கள் சாப்பிடல. கும்பிட்டுனே வெளியே போய் ஒரு பட்டாசை வந்து வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலைக்கு வந்து வந்தாச்சு. சமையல் வேலையும் முக்கால்வாசி எங்கள் நாத்தனார் தான் வந்து பார்த்தாங்க. ஏன்னா நான் சாமி கும்பிட்டுருக்கவே அவங்க சமையல் வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் வெடியெல்லாம் வெடிச்சிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ள போகிறக்குள்ள அரைவாசி வேலையவே அவங்க வந்து முடிச்சிட்டாங்க. அதாவது சாம்பார், இட்லி அதுக்கப்புறம் ஊத்தாப்பம், கேரட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் போட்ட மாதிரி ஒரு ஊத்தாப்பம் செஞ்சதும். அந்த ஊத்தாப்பம் மட்டும் தான் நான் செஞ்சேன். மீதி எல்லாம் வந்து கதம்பம் சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கார சட்னி கதம்ப சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கார சட்னியும் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து இட்லி இது வந்து அக்கா செஞ்சாங்க. நான் வந்து ஊத்தாப்பம் மட்டும் வந்து செஞ்சேன். ஃபெஸ்டிவல் டைமில் எங்கள் நாத்தனாருக்கு வீட்டில் இருந்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அவங்களே வந்து செஞ்சுருவாங்க. நான் வந்து கொஞ்சம் வேலை தான் செய்கிற மாதிரி இருக்கும். நான் மட்டும் சிக்கிட்டேன்னா தான் எல்லா வேலையும் வந்து நான் செய்கிற மாதிரி இருக்கும். இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யார் 2 பேருமே வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் வந்து பண்ணிடுவாங்க. முக்கால்வாசி ஹெல்ப் வந்து பண்ணிடுவாங்க. கால்வாசி ஹெல்ப் வேலைகள் வந்து நான் பண்ணுவேன். இந்த ஊத்தாப்பம் செஞ்சுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சுட்டு இந்த வேலை தான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தேன். மீதி எந்த வேலையுமே செய்யல. கிச்சன் வந்து அதே மாதிரி நீட்டாகவே வச்சுட்ருப்போன்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. சமைக்கிறப்ப இப்படி தான் ஆயிரும். அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு முக்கால்வாசி நாட்கள் வந்து என்ன பண்ணிடுவேன்னா கையோட கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்து உட்காந்துருவேன். இன்னும் ரொம்ப டயர்டாக இருக்குது, சுத்தமாகவே முடியல தான் ஒரு 1/2 hourலேருந்து 1 hour உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் கிச்சன் க்ளீன் பண்ண போவேன். ஏன்னா வரவங்களே நினச்சிட்டாங்கன்னா அப்படியே பயங்கரமாக கிச்சன் இருக்குதுன்னு நினச்சிக்கிறீங்க. கிச்சன் வந்து சமைச்சிட்டு இருந்தேன்னா
கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். மீன்வைல் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டுனா அந்த அடுப்பு வேலையை பார்க்க முடியாது. நான் நார்மலாகவே ஒரு அடுப்பில் சமைக்கணும், 3 அடுப்பையும் வந்து பற்ற வச்சுக்குவேன். எனக்கு அப்போ தான் வந்து வேலை குயிக்க முடியும் அப்படிங்கிறனால. அப்போ நான் கிச்சனில் அந்த 3 அடுப்பையும் பற்ற வைக்கிறப்ப நான் அங்கேயே நின்னா தான் கரெக்டாக இருக்கும். மீதி வேலையை சைட் பை சைட் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அது முடியாது. இப்போ பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் க்ளீன் பண்ணியிருப்பேன். அது என்னென்னா தம்பி அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் சமைக்கிற மாதிரி இருந்தனால கொஞ்சம் சமையல் தான் இருக்கும். நான் நேரமே வந்து எழுந்து 4 மணிக்கெல்லாம் அடுப்பு பற்ற வச்சு வேலைகளை ஆரம்பிச்சிருவேன். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா எனக்கு அது கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணவும் 6:15 அப்படிங்கிறப்ப கிச்சனையே ஃபுல்லாக பாத்திரம்லாம் கழுவி வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன். என்ன பண்ணுவேன்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு நேராக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நேராக கிச்சனுக்கு போயிடுவேன். அப்படிங்கிறனால எனக்கு 6 மணிக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சு நானும் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுவேன். வருஷம் இந்த தீபாவளி பண்டிகை ஆகட்டும், இந்த லட்சுமி குபேர பூஜை ஆகட்டும், எது வந்தாலுமே பார்த்திங்கன்னா புதுசாக அந்த 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 மாதம் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பூஜை செய்கிற மாதிரியே ஒரு பயம் இருக்கும். எப்படி பண்ணுவோம், என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதை செஞ்சு முடிச்சாதான் அப்பாடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இன்றைக்கே காலையிலேருந்து யோசனை என்னென்னா எப்படி வந்து லட்சுமி குபேர பூஜை பண்ணுவோம். இதோட வந்து நான் 5வது வருஷம் முடிச்சு 6வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. காலையிலேருந்து அந்த கரெக்டான ஒரு லைன்லேயே இருக்காது மைண்டு. அதை மட்டும் தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நைட்டெல்லாம் பாத்திரம் கழுவி வச்சுருப்பேன், அது எல்லாத்தையும் வந்து எடுத்து அடுக்கி வைங்க. அப்புறம் மீதி இருக்கிறதுல எங்கள் நாத்தனார் பொண்ணு எல்லோரும் வந்து இருந்தாங்க. அப்படிங்கிறனால அவங்களை எல்லாத்தையும் வந்து பாத்திரங்களெல்லாம் வந்து இங்கே இருக்கிற பாத்திரம் கழுவுறதெல்லாம் ஒரு குண்டாக்குள்ளே தூக்கி போட்டுருங்க, வெளியே கொண்டு போய் கழுவிக்கலாம். அடுக்கி வச்ச ஆல்ரெடி கழுவி வச்ச பாத்திரம்லாம் அந்த பிளேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து 2 பேர் வந்து சமைச்சிட்டு எல்லோரும் சும்மா உட்காந்துருந்தாங்கன்னா வேலை வந்து சீக்கிரம் முடியாது. அப்படிங்கிறனால எங்கள் வீட்டில் மோஸ்ட் ஆஃப் யார் வந்தாலுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா யார் வந்தாலும் எல்லோரும் சும்மா தான் உட்காந்துக்கிறாங்க, நானே தான் வேலை செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் யார் வீட்டுக்கு வந்தாலுமே சரி, எங்கள் அத்தையை அவங்களா இருக்கட்டும், எங்கள் நாத்தனாராக இருக்கட்டும், எங்கள் பெரியம்மா அவங்களா இருக்கட்டும், யார் வந்தாலுமே கிச்சனில் தான் நிற்பாங்க. நம்ம அங்கே நின்றுக்கிட்டு வேலை செய்யணும், இல்லைன்னா நம்ம வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கணும், அவங்க வந்து நின்றுட்டு வேலை செய்வாங்க. இப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் யாருக்கிட்ட இதை சொன்னோம்னாலே உங்கள் வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க அப்படி இருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களாம் அப்படி இருக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே அப்படியே அவங்க உட்காந்துட்டதால நானே போய் ஹெல்ப் கேட்டுருவேன். கொஞ்சம் இந்த வெங்காயம்லாம் உரிச்சு கொடுங்க, அதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து நானே சொல்லிவிடுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளே என்ன ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கும். யாரோ ஒருத்தர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்து வேலையை முடிச்சிடலாம். அப்படிங்கிறனால சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்ற உட்காரப்ப ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். வந்து எங்கள் எல்லாத்துக்கும் வந்து பரிமாறிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிடும்போதே மணி பார்த்திங்கன்னா 10 ஆயிடுச்சு. டைமில் அந்த கும்பல் டைம்லலாம் வந்து இலை வாங்கிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் கழுவுறங்களுக்கு வந்து வேலை கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறனாலே வந்து மோஸ்ட்டாக வந்து இலை வாங்கிட்டு வந்துடுறது. நாத்தனார் பொண்ணு வந்து நான் வந்து கழுவி வந்து போட்டுட்டு இருந்தேன். எங்கள் நாத்தனார் பொண்ணு வந்து அது ரெண்டு பக்கெட்லேயே அலாசி வந்து இங்கே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. வந்து எங்கள் நாத்தனார் தான் செஞ்சாங்க. லஞ்சுக்கு வந்து தயிர் சாதமும் இட்லி வந்து மீதி இருந்துச்சு. அப்படிங்கிறனால சாம்பார் சட்னி எல்லாமே இருந்துச்சு, அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. காலையிலேருந்து டீ குடிக்காம இருந்தனால ஒரு மாதிரி தலைவலி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து டீ குடிச்சுமே தலைவலி செய்கிறாங்க. அப்புறம் மாத்திரப்பட்டு கொஞ்சம் நேரம் படுத்திருந்து தான் பாத்திரம் கழுவுறதுக்கே வந்தேன். எல்லாம் கழுவி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் பயங்கர மழை வந்துருச்சு. இப்போ நைட் வந்து நல்லா மழை வந்துடுது. ஈவினிங் ஒரு 5 o'clockலேருந்து நல்லா வந்து மழை வர ஆரம்பிச்சிருது. பெரிய காம்போ ஆஃபர் பற்றி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் வந்து சஷ்டி முடிஞ்சப்போ தான் யாருக்காக இருந்தாலும் வந்து சென்ட் பண்ண முடியும். ஏன்னா பயங்கர டயர்ட் ஆயிடுது. ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணவங்களுக்குமே வந்து சஷ்டி முடிச்சுட்டு தான் அனுப்ப முடியும். அது அடுத்த நாளே அனுப்ப முடியுமான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகுது. அப்படிங்கிறனால நான் தான் வந்து பேக் பண்ணும், நான் தான் உங்களுக்கு கொண்டு வந்து சென்ட் பண்ணவும் செய்யணும். நம்ம பெருசாக ஆளெல்லாம் யாரும் போல, நானே தான் இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படிங்கிறனால தான் வீடியோ ரொம்ப வந்து நிறைய வீடியோலாம் ஆட் பண்ணல. அப்படிங்கிறனால மேபி உங்களுக்கு போர் அடிச்சிருக்கலாம். அப்படி அடிச்சிருந்து இவ்வளோ தூரம் யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப 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 நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். லட்சுமி குபேர பூஜை தான், பட் அது வந்து சஷ்டி முடிச்சுட்டு போடலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கேன். ஏன்னா இப்போ இது வந்து ரொம்ப லாங்கில் போட வேண்டாம். அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.